ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ருசி போமா சுலபமான முறையில் ஆல் இன் ஒன் காம்போ சிக்கன் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது கூட ஒரு 10லேருந்து 15 தேங்காய் செல்லை, அது கூட ஊற வச்ச ஒரு 4-5 முந்திரி பருப்பை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்ததும் இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே மிளகு, சோம்பு, சீரகம், பட்டை, லவங்கப்பூ இது எல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் மறுபடியும் அதே வடைச்சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூடவே சோம்பு, காய்ந்த ரோஜா இதழ்கள், சின்னதாக கல்பாசி, இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இது கூட ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு இதில் வெங்காயம் தான் மெயினே. ஸோ இது நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூடவே மீடியமாக ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நல்லா போட்டு வணக்கிக்கலாம். தக்காளி அதிகமாக போடக்கூடாது. வெங்காயம் தக்காளியும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ சிக்கனை இது கூட போட்டு அதுலேயே கொஞ்சமாக மஞ்சத்தூளை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இப்போது சிக்கனுக்கு மேலே ஒரு 4-5 கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கிறேங்க. கருவேப்பிலையை எண்ணெயில் போட்டு பொரிக்கிறத விட இந்த மாதிரி சிக்கனை வணக்கும் போது போட்டு பாருங்கள், அதோட ஸ்மெல்லே செம்மையாக இருக்கும். இது கூடவே ஒரு டீஸ்பூன் கறி மசாலா, ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா, ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதை போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கிறேங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நாம வணக்கி விட்டுக்கணும். இதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றக்கூடாது. பாருங்க, நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது கூடவே ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி போதும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்க, திறந்து பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கன் எல்லாமே வெந்துருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இது கூட ஒரு 2 டீஸ்பூன் தயிரை சேர்த்திக்கிறேங்க. தயிரை சேர்த்தும் போது சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, குழம்பும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்க, தயிர் சேர்த்தி அது வந்து நல்லா திரியா இல்லாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் எடுத்து இதில் நல்லா போட்டு தண்ணி ஊற்றி நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இதோட நிறுத்திக்கலாம், இல்லை குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, எனக்கு இதோ போதும் அப்படின்னு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். பாருங்க, குழம்பு நல்லா வெந்து சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, இதுதாங்க நம்மளோட ஆல் இன் ஒன் காம்போ சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்றாரு பாருங்க, அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பாய்.